கர்த்தருடைய வார்த்தையை நாம் செவி கொடுத்து கேட்கணும். தேவனுடைய வார்த்தை செவி கொடுத்து கேட்கும்படி தேவன் நமக்கு செவிகளை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய எண்ணங்களை தேவனுக்கு நேராக செலுத்த வேண்டும். நம்மளுடைய எண்ணம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அலமோதுற அளவுக்கு நம்ம விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு கவனமாய் இருக்க வேண்டுமா? எப்படி இருக்க வேண்டும்? கேட்கிறவர்கள் கவனமாய் கவனிங்கள் என்று கர்த்தர் சொல்றார். இயேசு சொல்றார், கவனமாய் கவனிங்க. கேட்கிற நீங்க கவனமாய் கவனிங்க. ஏன்னா கொடுக்கிற வார்த்தை அதுல ஜீவன் இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் செய்யும் போது 1, 30, 60, 100 நீங்கள் பலன் கொடுப்பீங்க. ஒரு விதை விதைக்கும் போது அது உடனே மரமாகிறது இல்லை. அது என்ன பண்ணுது? முளை கிளம்பி அப்புறம் என்ன பண்ணுது? கதிர்களை விட்டுகிறது. அப்புறம் தானியம் அதுலேருந்து பிறப்பிக்கிறது. கனிகளை நம்ம அதுலேருந்து எடுத்துக்கொள்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம எடுத்ததுமே நம்ம ஆண்டவர் உன்னை உயர்த்திடுவேன் என்று ஆண்டவர் சொல்றதில்லை. படிப்படியாய் நம்மளை உயர்த்தி, அதாவது 100 மடங்கு பலன் கொடுக்கிற அளவுக்கு நம்மளை உயர்த்திடுவார் கர்த்தர். இதுதான் நம்மளுடைய தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள். அப்ப நீங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதுல கவனமாய் கவனிக்க வேண்டும். இங்க பாருங்க, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க புனித்து கேளுங்க. இங்க என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு நல்லதை எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் படிப்போம். படிங்க. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே இராவிட்டால் நீ செய்கிற அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசி என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்தில் இருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்க எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பாருங்க, இங்க என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அநேக இடங்களிலே செய்து கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பரிசேயன், அவர் அந்த பரிசேயன் பேர் நிக்கோதேமு என்கிறவன் ராத்திரி நேரத்திலே இயேசுவிடத்தில் ஆண்டவரே, நீங்க செய்கிற அற்புதங்கள் வரை நான் பார்த்துருக்கிறேன், அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் பார்த்தேன். நீங்க ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு வருகிறபடினால, அதனால உன்னோடு கர்த்தர் இல்லைன்னா நீ இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாது. எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு பரிசேயன், நான் ஒரு போதகனா இருக்கிறேன். அதனால உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. அதனால்தான் இந்த அற்புதங்கள் நடக்குது, இந்த அதிசயங்கள் நடக்குது. இப்படிப்பட்ட வல்லமையான காரியத்தெல்லாம் நீங்க செய்து வருகிறது காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு இயேசு சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இயேசு பிரதியுத்தரமாக பாருங்க, அவன் சொல்லுகிற வார்த்தையை நான் படிச்சுட்டு சொல்றேன். அவன் சொல்லுகிறான், அவன் காலத்திலே இயேசுவிடத்திலே ரபி, நீ தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னோடுனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அப்ப மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாரு? மறுபடியும் நீ பிறக்கணும் அப்படி. இது எப்படி நடக்கும்? மறுபடியும் நான் எப்படி பிறக்க முடியும்?
தாயின் வயிற்றுல பிறக்கும் போது நான் சிறு பிள்ளையா இருந்தேன். சிறு பிள்ளையா இருந்தேன்னா தாய் கர்ப்பத்திலிருந்து நான் வெளியே வர முடிஞ்சது. இப்போது இவ்வளோ பெரியவனா இருக்கிற நான், எனக்கு குறைஞ்சபட்சம் 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ போய் நான் தாய் வயிற்றுல புகுந்து மறுபடியும் நான் எப்படி தாய் வயிற்றுலேருந்து நான் வெளியே வர முடியும்? மாம்ச ரீதியாய் அவன் பேசுகிறான். இயேசு அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். மறுபடியும் பிறக்க வேண்டும். இப்ப மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டீங்க. தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் முடியாது, பிரவேசிக்க முடியாது, நித்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. மறுபடியும் இன்றைக்கு நீங்களும் நானும் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்ப பிறக்கிறதுனா என்ன? எப்படி பிறக்கிறது? இப்ப நம்ம பிறந்திருக்கிறோம், பிறந்து இந்த பூமியில வந்தோம். இது யாரு நம்மளை பிறக்க வச்சிருந்தோ? கர்த்தர் நம்மளை பிறக்க வச்சார் இல்லையா? அவர் தான் நம்மளை இந்த பூமிக்கு நம்மளை எங்க பிறக்கணும், யார் வயிற்றுல பிறக்கணும், யார் உன்னுடைய தாய், யார் உன்னுடைய தகப்பன், எந்த ஊர்ல பிறக்கணும், எங்க இருக்கணும்ன்றது எல்லாம் திட்டவட்டமாய் அறிந்துதான் தாயின் வயிற்றில உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன், கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், ஜாதிகளுக்குள்ளே உன்னை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன் என்று யார்கிட்ட சொல்றாரு? இறைமை கிட்ட சொல்றாரு இல்லையா? தேவன் ஒரு திட்டத்தோட தான் நம்மளை இந்த பூமியில பிறக்க வச்சார். இது நம்மளுடைய முயற்சினால நம்ம பிறக்கல. இது நம்மளுடைய முயற்சி அல்ல. நான் எனக்கு ஒரு அம்மா வேணும், எனக்கு ஒரு அப்பா வேணும், எனக்கு இந்த அப்பா தான் வேணும், இந்த அம்மா தான் வேணும்னு சொல்லி நம்ம கேட்டு நமக்கு அம்மா அப்பாவை நம்மளே ஏற்படுத்தி கொள்ளல. இது தேவனுடைய கிருபை. தேவனால் உண்டாய் நம்ம தேவனால என்ன பிறந்திருக்கோம். இப்ப பிறக்க போறது உங்ககிட்ட தான் இருக்குது. இப்ப பிறக்கணும்னா நீங்க தான் என்ன பண்ணணும்? இதற்கு உண்டான தீர்மானம் பண்ணணும், முயற்சி பண்ணணும். அதான் சொல்றாரு, நீங்க மறுபடியும் பிறக்கணும். எப்படி மறுபடியும் பிறக்கிறது? அதை குறித்து நான் உங்களுக்கு திட்டவட்டமாய் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். நீங்க யாராவது மறுபடியும் பிறந்துட்டீங்களான்னு கேட்டேன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க மறுபடியும் பிறந்து தேவனுக்காக வாழ்கிறீங்களா வாழலையா என்பதை கண்டிப்பாக நீங்க யார் இடத்துல போய் கேட்டு சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்கன்றதுக்கு அநேக அடையாளங்கள் இங்க வேத புத்தகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பா இவன் ஓடி ஓடி விளையாடிங்கன்னா இட்டு போய் உட்கார வை. அப்ப நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்ப மறுபடியும் பிறக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீங்க என்ன பண்ணணும்? நான் மறுபடியும் போய் பிறக்கணுமே, பிறக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? மறுபடியும் பிறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா, மறுபடியும் பிறக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா கண்டிப்பா செய்யணும். நீங்க எதுவுமே செய்யலைன்னா நடக்காது. நீங்க இருக்கிற என்ன எதுக்குள்ள இருக்கிறீங்க, இப்ப எதுக்குள்ள வரணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு நீங்க என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? நித்தியத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் அதான் சொல்றாரு, மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. இப்ப மறுபடியும் பிறகு நான் சபைக்கு வந்துட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, ஆண்டவரை ஏத்துக்கிறேன்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு நீங்க செய்கிற அதே செய்கை, அதே சுபாவம், அதே பழக்க வழக்கங்கள், அதே அதாவது அடிமைதனத்தில் இருந்த அந்த சுபாவத்தையும் அதே பழக்கத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் ஒருவரும் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இப்ப எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தாங்களா? ஞானஸ்நானம் எடுத்தாங்க. வேதம் சொல்லுது, சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து அவர்களை அந்த ஜலத்திலே முழுக்கி எடுத்து வந்தேன் என்று வேதம் சொல்லுதான் பாருங்க. ஆனா ஞானஸ்நானம் எடுத்தாங்க. எல்லாரும் கானான் தேசத்திலே பிரவேசித்து இளைப்பாறுதலை கண்டாரா? இல்லை, யாருமே காணல. பாருங்க சொல்றாரு, கேட்டவர்கள் யாவரும், சுவிசேஷத்தை கேட்டவர்கள் யாவரும் என்ன பண்ணலையா? அவர்கள் அதை யாரும் விசுவாசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ள. அதனால அவங்க யாரும் பிரவேசிக்கவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் இல்லை, பிரவேசிக்க இல்லை. ஞானஸ்நானம் எடுத்துட்டேங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறது நல்லது, தேவனோடு உடன்படிக்கை பண்ணிட்டோம், அவ்வளவுதான். ஆனா கல்யாணம் பண்ணது நல்லது. கல்யாணம் பண்ணியாச்சு, தாலி கட்டியாச்சு, என் புருஷன் என் மனைவின்னு சொல்லி நல்லது. ஆனா கடைசி வரைக்கும் வாழணுமே, அதுதானே முக்கியம். கல்யாணம் பண்ணி ஒரே வாரத்தில் என்ன பண்றாங்க, நீ எனக்கு வேணாம்பா செட்டாவில் வச்சுட்டு ஒரே வாரத்தில் தாலியை கட்டி கொடுத்துட்டு போறவங்களாம் கூட இருக்கிறாங்களா இல்லையா? கல்யாணம் பண்ணி சில பேர் நீ உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நீ பாரு, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நீ மறந்தியா உன் வேலையை நீ பாரு, என் வேலையை. அதுவா வாழ்க்கை? ஒருவருக்கு ஒருவர் இவர்கள் அன்பு கூந்து இவர்கள் கணவன் மனைவி என்கிறதுக்கு அதை என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். மனைவி செய்ய வேண்டிய மனைவியை செய்யணும், புருஷன் செய்யற வேலையை புருஷன் செய்யணும். இவைகள் எல்லாம் செய்தாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அந்த குடும்பத்திலே ஒரு சந்ததி உருவாகும். அந்த சந்ததி இந்த பூமியில பலத்து நிற்கும்.
இதுதான் சத்தியம். கல்யாணம் பண்ணிட்டா உடனே நம்ம எல்லாம் முடிஞ்சிச்சு இல்ல. மனைவிக்கு செய்ய வேண்டியது மனைவிக்கு புருஷன் செய்தே ஆகணும். செய்யணுமா வேணாவா? செய்யணும். மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் புருஷன் செய்வான்னு சொன்னா மனைவி சும்மா இருப்பாங்க நினைக்கிறீங்க? நீங்க உள்ள வரும்போதே காப்பி எடுத்துன்னு வரட்டுமான்னுவாங்க. என்ன பண்ணுவாங்க? வாங்க காப்பி எடுத்துன்னு வரட்டுமா அப்படின்னு பேசுவாங்க. காப்பி எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க மனைவிக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்குறீங்க. புருஷனுக்கு அப்ப என்ன பண்ணாங்க? மனைவி என்ன பண்ண? எழுந்த உடனே காப்பி கொடுக்குறது, வேலைக்கு போறதுக்குள்ள டிஃபனை செஞ்சு கொடுக்குறது, அது அடுத்தது சாப்பாடை கட்டி, எங்க வீட்டுக்காரர் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டான்னா ஒத்துக்காது உடம்பு, மதியானத்துல நீங்க ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடாதீங்க, இந்தாங்கன்னு கட்டி நான் கொடுக்குறத எடுத்து போய் சாப்பிடுங்க சொல்லி ஏன் நடக்குது? புருஷன் கொடுக்குறத கொடுக்குறாரு. அப்ப மனைவி என்ன பண்றாங்க? அவங்க கொடுக்க. இதுதான் வாழ்க்கை. அப்ப நீங்களும் நானும் மறுபடி பிறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? நாங்க ஆண்டவருக்குள்ள இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்றத இங்க நீங்க உங்களுக்கு நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். பாருங்க, நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரை ஏத்துக்கிறீங்க. இவன் ஒரு பரிசேயன். பாருங்க, பரிசேயன். ஆனா இவனுக்குள்ள என்ன இருந்தது பாத்தீங்கன்னா, தேவனுக்கும் இவனுக்கும் ஒரு தொடர்பே இல்லாத ஒரு பரிசேயனா இருந்திருக்கிறான். அததான் சொன்னி மறுபடி பிறக்கணும்பா, உனக்குள்ள அந்த இது கிடையாது. உன்னை நீ என்ன பண்ண? படிச்சுட்ட, நான் எல்லாவற்றிலும் நான் பட்டா இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ற? உன் வேதத்தை படிச்ச வேத புத்தகத்தை என்ன பண்ண? மேன்மைப்படுத்திக்கின்னு, உன்னை பெருமைப்படுத்திக்கின்னு, நான் இதுல பரிசுத்தமா இருக்கிறேன், இதுல நீதியா இருக்கிறேன், தசம்பாகத்துல கரெக்டா இருக்கிறேன், சபைக்கு போறதுல கரெக்டா இருக்கிறேன், உபவாசத்துல கரெக்டா இருக்கிறேன், இந்த கிரியைகளை தான் நீ மேன்மைப்படுத்திருக்க. ஆனா இவைகள் எல்லாம் எனக்கு தூரமா இருக்கிறது. உன் இருதயமோ எனக்கு என்னவா இருக்குது? தூரமா இருக்குது. அதை தான் சொல்றாரு. நீ மறுபடியும் பிறக்க வேணும். நான் மறுபடியும் பிறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 13ஆம் வசனத்துல இருந்து சொல்றாரு பாருங்க. மறுபடியும் பிறக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்? 13ஆம் வசனத்தை படிங்க. படிங்க, மைக்கு நல்லா ஆன் பண்ணுங்க. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்திலே இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்தில் ஏறினவன் ஒருவனும் இல்லை. படிங்க. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நிறுத்துங்க. பாருங்க என்ன சொல்றாருன்னா, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரிலி உளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இப்போ மோசே வனாந்தரத்துல சர்ப்பத்தை தூக்கி, ஒரு வெங்கல சர்ப்பத்தை தூக்கி நிறுத்தும் போது அதை நோக்கி பார்க்கும் போது எல்லாம் பிழைத்தார்கள் என்று வேதம் சொல்லுது இல்லையா? என்னாகும் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதை நோக்கி பார்த்தவர்கள் எல்லோரும் பிழைத்தார்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்கிற நீங்கள் அத்தனை பேரும் யாரை நோக்கி பார்க்கணுமா? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை கல்வாரி சிலுவிலே அடித்ததை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். யாரை நோக்கி பார்க்கணும்? உங்களுடைய எல்லா நேரங்களிலும், எல்லா நிமிஷங்களிலும், எல்லா ஒவ்வொரு காரியத்திலும் அவரை நோக்கி பார்க்கும் போது நீங்க எப்படிப்பட்டவரா இருக்கிறீங்க? நான் அல்ல, இயேசுவே என் ஜீவன். யார் என் ஜீவன்? இயேசு கிறிஸ்துவே என் ஜீவன். ஒரே பேரான குமாரனை நான் விசுவாசிக்கிற தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். எதை அடைவான்? அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும், ஜீவனை அடைய வேண்டும். அப்ப யாரை நீங்க எல்லா நேரத்துக்கும் எல்லா காரியத்திலும் நீங்க எதை நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்? எது உங்களுக்கு ஆதாரமா இருக்குது? இயேசுவை கல்வாரி சிலுவிலே நமக்காக செய்ததை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். அது வேண்டாங்க. கல்வாரி சிலுவையை பத்தி பேசாதீங்க, அது வேண்டாம். வேற என்ன சொல்லுங்க? இப்போ அவர் ரத்தம் சிந்தினாராம், அவர் அடிக்கப்பட்டாராம், அவர் நமக்காக மீட்கப்பட்டாராம், நம்மளுக்காக அவர் உயிரோடு எழுந்து வந்தாராம். அந்த சப்ஜெக்டை விட்டுருங்க, வேற சப்ஜெக்டை சொல்லுங்க. அதை பார்க்காம நீங்க யாரும் தேவனை என்ன பண்ண முடியாது, மறுபடியும் உங்களால பிறக்க முடியாது. மறுபடியும் பிறக்கணும்னா அதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? கல்வாரி சிலுவில நமக்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினாரே, அந்த அனுப்பினவரை நீங்க என்ன பண்ணணும்? அந்த அனுப்பி அவர் அடிக்கப்பட்டதை நோக்கி பார்க்கணும். அவர் ரத்தம் சிந்தினதை நோக்கி பார்க்கணும். அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தாரே, அதை நோக்கி பார்க்கிறவர்கள் மறுபடியும் பிறக்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அதை நோக்கி பார்க்கணும். பாருங்க,
எதை நோக்கி பார்க்க? இதனை நான் நோக்கி பார்க்க மாட்டேன், இது எனக்கு வேண்டாம் இல்ல. அதை நோக்கி பார்க்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். இதுதான் சத்தியம். மறுபடியும் பிறக்கணும்னா நீங்க அதை நோக்கி பார்க்கணும். பிறந்துட்டு நீங்க மறுபடியும் பிறந்து இந்த பூமியில எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அதுதான் சொல்றாரு பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்க, லூக்காவின் சுவிசேஷத்துக்கு வாங்க. லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 7ஆம் வசனத்திலிருந்து படிங்க. போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் ஒரு 11 படிங்க. அடுத்தது 10ல இருந்து படிங்க. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பஞ்சிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பஞ்சிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலியக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உனக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேலும் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உனக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். போதும் பாருங்க, இங்க நடந்ததை நம்ம பார்க்கிறோம். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருப்பதை பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஒரு மனுஷன் மனம் திரும்புவது எங்க இருக்குதுன்னா அவங்க கிட்ட தான் இருக்குது. நீங்க மறுபடி பிறக்கிறதுக்கு உங்க கைட்ட தான் இருக்குது பாருங்க. இன்றைக்கு உங்க இஷ்டம் போல இந்த உலகத்துல நம்ம வாழவும் முடியும். அதை எல்லாவற்றையும் உங்களை நீங்க என்ன பண்ணலாம், அதை எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி நீங்க தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையும் உங்களால வாழ முடியும். மறுபடி பிறக்கணும்னா நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். வேற ஒன்றும் பெரிய ஆண்டவர் உங்களை மறுபடி பிறக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இதை பண்ணணுமா, அதை பண்ணணுமா, எதை செய்யணுமா, இன்னைக்கு அநேகமான கடினமான காரியத்தை எல்லாம் இன்றைக்கு செய்யணுமான்னு சொல்லி இன்னைக்கு அநேக ஒரு கூட்டம் இப்படியெல்லாம் போய்கின்னு இருக்குது. கடினமான காரியத்தை இன்றைக்கு செய்து தேவனுடைய ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்தியத்திலே நான் சேர்க்கப்படுவதற்கு நான் இவைகளெல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு அநேகர்கள் அநேக வழிகளை உண்டாக்கி அநேக வழிகளில் போயின்னு இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணணும், மனம் திரும்புகிறவர்களா இருக்க வேண்டும். என்ன திரும்புகிறவர்களா இருக்க வேண்டும், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க திரும்பணும். நீங்க போறது சரியா, நம்ம செய்யற காரியம் சரியா, நம்ம கடவுளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறோமா, நம்மளை உண்டாக்கின தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறோமா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம். இன்றைக்கு ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம கர்த்தருக்காக நம்ம வாழ்கிறோமா, கர்த்தரை விட்டு நம்ம வாழ்கிறோம், கர்த்தருக்காக வாழ்கிறோமா. நீங்க அதுலயே உங்களுக்கு தெரிய பாருங்க, யாரும் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதே இல்லை. நீங்களே உங்களை நீங்கள் சோதித்து பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்க போற பாதை நல்ல பாதையா, கர்த்தருக்காக வாழ்கிறோமா, கர்த்தருக்காக நம்ம என்ன, கர்த்தருக்கு பிரியமில்லாதது நம்ம எதையாவது செய்கிறோமான்றது நல்லாவே தெரியும் பாருங்க. நீங்க கர்த்தருக்காக வாழ்வீங்கன்னு சொன்னா எதை குறித்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க, எதை குறித்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, எதை குறித்து நீங்க என்ன பண்ண, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதை பெருசாவே நினைக்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பது நல்லாவே உங்களுக்கு தெரியும். அப்ப மனம் திரும்புகிறது ரொம்ப முக்கியம். 99 நீதிமான் இருக்கிறான், போதும் அவன் ஒருத்தன் வேணாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விடுறவர் அல்ல. அப்படிப்பட்டவர்களை தேவன் நேசித்து அவர்களை சேர்த்து கொள்ளபடி ஆண்டவர் என்ன பண்றாரு, தாகமா இருக்கிறாரு. சொல்றாரு, காணாமல் போன ஆடுகளை தேடி நான் வந்தேன் என்று சொல்றாரு. யார் அந்த காணாம போன ஆடு? அந்த ஒரு ஆடு தான். அந்த ஒரு ஆடு யாரு? உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்றாரு.
அப்ப நீங்க மனம் திரும்புகிறது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் விரும்புகிறீங்க மனம் திரும்பணும்? மனம் திரும்புகிறது தான் மறுபடியும் நீங்க பிறக்கிறதுக்கு ஒப்பானது. மனம் திரும்பி இதுவரைக்கும் நான் என்னுடைய விருப்பம் போல வாழ்ந்தேன். ஞானஸ்தானம் இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க பாருங்க. ஞானஸ்தானம் எப்படி எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்கன்னா, ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது அவங்க என்ன பண்ண, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆயிட்டோன்னா 15-16 வயசு ஆச்சுங்க, என் பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சர்ச்சில் எட்டுமே ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானத்தை பத்தி தெரியல பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை பத்தி தெரியாம எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்துடுறாங்க. சில பேர் தான் என்ன பண்றாங்க, ஆண்டவருக்காக ஏற்று, அப்பா நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டியா, அவரை நீ பற்றி கொண்டியா, அவருக்காக அவர் தான் தெய்வம் என்று உங்களுக்கு தெரியும். இல்லைங்க, நான் அவரை தான் பற்றி கொண்டேன், அவர் தான் என்னை மீட்டு எடுத்தார், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்தாரு, நான் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆயிட்டேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. சில பேர் அதை என்ன பண்ணாங்க, அதை என்ன உணர்ந்து ஏற்றுக்கொண்டு முழுமையா ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, தாய் தகப்பன் சொல்றாங்க சொல்லி எடுத்துறாங்க. அந்த ஞானஸ்தானத்தினுடைய அருமையே தெரியல பாருங்க. அது என்ன, எதற்காக ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன்றது அதை பத்தி சுத்தமா அவங்களுக்கு தெரியல. அப்ப அதனால என்ன, அவங்க மன திரும்பாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? மன திரும்பாமலே வாழ்றாங்க. அதுதான் சொல்றாரு, மனம் திரும்புகிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். மனம் திரும்பி நீங்க மறுபடியும் பிறந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும், நித்தியத்திலே சேர்க்கப்பட முடியும். அப்ப தேவன் என்ன சொல்றாரு, அதுக்கு ஒப்பாக ஒரு ஊமைய கதை சொல்றாரு. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். 2 பிள்ளையில ஒரு பிள்ளை ஒரு இளையவன் என்ன பண்ணான், அப்பா எனக்கு சேர வேண்டிய பங்கை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறான். சரி, இப்ப என்ன பண்றாரு, அப்பா என்ன பண்ண, அவனுக்கு மட்டும் கொடுக்கல, பங்கை 2ஆ பிரிக்கிறாரு. இந்த பிள்ளைக்கும் கொடுக்குறாரு, அந்த பிள்ளைக்கும் கொடுக்குறாரு. 2 பிள்ளைக்கும் கொடுத்து அவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, இளையவன் என்ன பண்ணான், எல்லா ஆஸ்தியும் சேர்த்து சேகரித்து கொண்டு தாய் தகப்பனை விட்டு எல்லாத்தையும் விட்டு தூர தேசத்துக்கு போறான். அவன் என்ன பண்ணான், துர்மார்க்கமாய் ஜீவித்து என்னென்னலாம் கெட்டது இருக்குதோ அத்தனை கெட்ட காரியங்களையும் தன் செய்ய ஆரம்பிச்சு எல்லாம் சொத்து ஆஸ்தி செல்வம் எல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. எல்லாத்தையும் அழிச்சிட்டான் பாருங்க. இது எதற்கு ஒப்பா இருக்குது? இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, ஆபிரகாமும் லோத்தையும் ஒப்பிட்டு நம்ம கொடுத்தாங்க இல்லையா தேவனுடைய வார்த்தை. ஆபிரகாமும் தேவனோடு இருந்தான். அவன் தேவனை விட்டு இந்த நித்தியமான காரியம் முக்கியமா, நித்தியமானவர் முக்கியமா என்று அங்க பரீட்சை வைக்கும் போது ஆபிரகாம் உறுதியா என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, எது வேணுமோ எடுத்துக்கோ. நீ கிழக்குல போனா நான் மேற்குல போறேன், நீ வலது புறம் போனா நான் இடது புறம் போறேன், நீ எது வேணுமோ எடுத்துக்கோ. பிள்ளைக்கு ஒரு தகப்பன் உண்மையாகவே தகப்பன் பிள்ளைகளுக்கு எப்படி கொடுப்பாங்க, நல்லதை தான் கொடுப்பாங்க. அந்த வேலையை தான் ஆபிரகாம் செய்தார். ஆபிரகாம் என்ன பண்ணாரு, லோத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவன் என்னாச்சு, லோத்து ஒன்றும் இல்லாம அந்த குடும்பமே சின்ன பின்னமா போச்சு இல்லையா. அதே மாதிரிதான் அந்த இளையவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கின்னு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போறான். இந்த உலகத்தின் அதிபதி ஒருவன் இருக்கிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்டவனா இருக்கிறான், அவன் தந்திரம் உள்ளவன். அவன் யாருங்க, அவன் கிட்ட 2 தான் இருக்குது பாருங்க. அவங்க கிட்ட என்ன இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன், அதை உறுதியா பற்றி கொள்ளுங்க. அவங்க கிட்ட இருக்குது 2 தான். ஒண்ணு என்னது பாத்தீங்கன்னா தந்திரம். அடுத்தது அவங்ககிட்ட என்ன இருக்குது, பொய். அவங்ககிட்ட என்ன இருக்குது, பொய். அவன் பேர் என்னது, பொய்க்கு பிதா. அவன் தான் ஆதி முதல் பொய்க்கு பிதா ஆனவன் அவன் தான். அவன்கிட்ட தந்திரமும் பொய், இது 2 தான் இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது பாருங்க. அவன்கிட்ட என்ன இருக்குன்னா எல்லாவற்றையும், கொலோசியர் 1-2 அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு அவனை வெளியரங்கமாக கோலமாக்கியாச்சு, அவனை உங்க காலுகளை போட்டாச்சு. நீங்க ஆண்டவரை விட்டு வெளியே போகும்போது அவன் எல்லாவற்றையும் உள்ள நுழைஞ்சு மறுபடியும் திருடவும் கொல்லவும் அழிக்கிறவனாய் இருக்கிறான். தேவனி வெளிச்சத்தில் இருக்கிற வரைக்கும் இருள் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் சாபம் உங்களை தொட முடியாது. நீதிக்குள்ள இருக்கிற வரைக்கும் அநீதி உங்களுக்குள்ள வராது. என்னன்னு சொன்னா, இவைகள் எல்லாம் கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு, தம்முடைய சிறகுகளினாலே மூடி உங்களை காத்து நடத்தி கொண்டு வருகிறார். மறக்காதீங்க, தேவன் நல்லவர். இந்த இளையவன் எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சுதான் பாருங்க. என்ன பண்ணுது, எல்லாம் போனாலும் பசி எடுக்குது, வேலைக்கு போனாலும் போலனாலும் பசி எடுக்குது பாருங்க. 3 வேளையும் பசி எடுக்குது, சாப்பிடணும். சரி, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி அலைஞ்சு திரியும் போது ஒருவன் பன்னியை வைத்து வளர்த்து கொண்டு இருக்கிறான். அந்த பன்னியை வைத்து வளர்க்கிறவன் இடத்துல போறான் பாருங்க. அவன் பன்னி மேய்க்கிற வேலையை கொடுக்குறான். ஆனாலும் பன்னி மேய்க்கிற வேலையை கொடுக்கும் போது அவன் பன்னிக்கு போற தவிட என்ன பண்றான், அதையாவது கிடைச்சு நம்ம வயிற்ற நிரப்பலான்னு சொல்லி ஆசையா இருக்கும் போது அதையும் கொடுக்க மாட்டேன், வேலையை மட்டும் வாங்குறாங்க அவங்க கிட்ட. இன்றைக்கு இந்த உலகத்துல
அப்படிதான் இன்னைக்கு உலகம் அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு உங்களை பயன்படுத்துவாங்க, தேவையில்லாதப்ப தூக்கி எரிஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட உலகம். கர்த்தரை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு வாழறீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், முதிர் வயது வரைக்கும் தேவன் உங்களை நடத்துவார். நர வயது வரைக்கும் அற்புதமா நடத்துவார். முதிர் வயதிலும் கனிகளை கொடுத்து பூஷ்டியும் பசுமையுமாய் இந்த பூமியில உங்களால வாழ முடியும், நல்லா இருக்க முடியும். நம்மளை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், நம்மளை தாங்குகிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். இவரை விட்டு நான் போகவே மாட்டேன் என்கிற எண்ணத்தோடு இந்த பூமியில நீங்கள் வாழ்வீர்கள் சொன்னா, நான் சொல்றேன் கண்டிப்பாக நீங்க எப்படி இருப்பேனா, அவன் எப்படி இருப்பானா, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் பாக்கியவான், அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். எது சாப்பிடுவானா, அவனை ஏமாத்தி இவனை ஏமாத்தி அவன்கிட்ட போயிட்டு உட்காந்து இன்னைக்கு பொழுத ஓட்டிட்டு வரலாம், இவங்கிட்ட போயிட்டு இன்னைக்கு போயிட்டு எதையாவது 100-50 கேட்டு வாங்கி வாழ்ந்துட்டு வரலாம். இல்லப்பாங்க, அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். யார் கை பிரயாசத்தை சாப்பிடுவான்? அவன் பை ஓட்ட பையா இருக்காது. அவன் மனைவி வீட்டவர்களுக்கு கனித்தரும் திராட்சையை கொடியை போல் இருப்பாள். அவன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளை போல் இருப்பார்கள், செழிப்பா இருப்பானா. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானம் அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். சீயோனிலிருந்து அவனை எப்பொழுதும் அவனை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்க கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்ப மனம் திரும்புகிறவர்களா இருக்க வேண்டும். மனம் திரும்பணும். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. ஞானஸ்நானம் எடுத்ததுனால நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்குன்னு நினைக்காதீங்க, தப்பு. நீங்க மனம் திரும்பி எனக்காக கல்வாரி சிலுவையில் அவள் செய்து முடித்ததை ஒவ்வொரு நாளும் நான் அதை விசுவாசித்து, அதை நம்பி, அதை ஏற்றுக்கொண்டு அதையே சார்ந்து நான் வாழ்வேன். உங்களுடைய கிரியைகளை நம்பி வாழாதீங்க, கர்த்தர் செய்ததை நம்பி வாழுங்க. அப்ப என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இந்த கெட்டப்ப வந்த இளைய மகன் என்ன பண்ணானா, அங்க போனா அங்க தவிடு கிடைக்கிறது, பண்ணிக்கு போற தவிடு கூட கிடைக்கலையாம். புத்தி திரும்பினானா. என்னதான் புத்தி தெளிந்து, எல்லாருக்கும் புத்தி தெளியணும். நான் இப்படியே வாழ்வேன். ஒண்ணு சொல் புத்தியாவது இருக்கணும், சுய புத்தியாவது இருக்கணும். சொல்றமா இல்லையா? சொல் புத்தி எங்க கிடைக்குது? சபையில கிடைக்குது சொல் புத்தி. சுய புத்தி எங்க இருந்து வருது? உனக்குள்ள இருந்து எழும்பணும். அவனுக்குள்ள இருந்து உண்டாச்சு பாருங்க. அந்த அந்த கெட்டு போன உடனே அவன் என்ன பண்ணானா, இனி வாழறதுக்கே விருப்பம் இல்லை, நான் சாகலாம்னு சொல்லி அவன் முடிவு எடுக்கல, தீர்மானம் பண்ணிட்டான். எங்க அப்பா எவ்வளவு நல்லவர், எங்க அப்பா எத்தனை பேருக்கு, ஏழைகளுக்கெல்லாம், வேலை செய்யறவனுக்கெல்லாம் நல்ல சாப்பாடை கொடுத்து அவங்களை திருப்தி ஆக்குறாரு. இப்படிப்பட்ட அப்பாவை நம்ம விரோதம் பண்ணிட்டு வந்துட்டோமே, இப்படிப்பட்ட அப்பாவை விட்டுட்டு வந்துட்டோமே, நான் ஏன் மறுபடியும் அப்பா கிட்ட போக கூடாது? அப்பா கிட்ட போறதுக்கு தகுதி இல்லை எனக்கு, ஆனா பிள்ளையா நான் போகிறதுக்கு தகுதி இல்லை. எந்த அளவுக்கு தாழ்த்துறான் பாருங்க. தப்பு செஞ்சுட்டான். தப்பு செஞ்சுட்டு அந்த தப்பு என்ன பண்ணல, அந்த தப்புலேயே நம்ம செஞ்சது நான் தான், என் சொத்து நான் அழிச்சேன், நான் எப்படியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லாம தப்பை என்ன பண்ணா உணர்ந்து அவன் என்ன பண்ணானா புத்தி தெளிய ஆரம்பிச்சான். தப்பு எல்லாருமே நம்ம கையை விட்டு நம்ம ஏதாவது தப்பு செய்து எல்லாம் நம்ம விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வெறுக்கும் போது மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மன திரும்பி என்கிட்ட வாங்கன்றார் ஆண்டவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், என் நுகத்தை நான் உங்கள் மேல் வைக்கிறேன் என்று சொல்றாரு. அப்ப இந்த இளைய மகன் என்ன பண்றானா, புத்தி தெளிந்தது என்று சொல்லி படிக்கிறோம் பாருங்க. என்ன நடந்தது பாருங்க, 17ஆம் வசனம் படிக்கிற பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரரில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதே, நானோ இங்க பசியினாலே சாகிறனே. கவனிக்கிறீங்களா? புத்தி தெளிய வேண்டும். தேவன் நம் பரமபிதா எப்படிப்பட்டவர், நம்மளை அழைத்தவர் எப்படிப்பட்டவர், குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் அல்லவா அவரு. நான் ஏன் இந்த குறைவோடு வாழணும்? நான் ஏன் இன்னைக்கு குறையோடு இருக்கிறேன்? அப்ப நான் ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறபடினால் இன்றைக்கு நான் குறைவோடு வாழ்கிறேன் என்று எனக்கு நல்லா தெரியுது. இதுக்கு காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறபடினால் இன்றைக்கு நான் குறைவா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவங்கிட்ட போய் கடை வாங்கலாமா, இவங்கிட்ட போய் கடை வாங்கலாமான்னு கடன் கையேந்தி நிக்கிறவனா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அப்படி நீங்க உங்களை சோதித்து பார்த்து மனம் திரும்புகிறவர்களா இருப்பீர்கள் சொன்னால் மறுபடியும் நீங்க பிறந்தீங்க. அதான் மறுபடி பிறக்கிறது ஒண்ணு. ஆண்டவர் மறுபடி பிறக்கணும்னு சொல்றதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது, மனம் திரும்புகின்றாரு. இந்த இளையவன் என்ன பண்ண, மனம் திரும்பி
எப்படிப்பட்டவனா, பிள்ளை என்ற அந்தஸ்தே எனக்கு வேண்டாம், தன்னை தாழ்த்துறான். எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்த்தும். அப்படிதான் இருக்கணும் பாருங்க. நம்மளை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினால் கர்த்தர் நம்மளை உயர்த்துவேன் என்று சொல்றார். தாழ்த்துகிறவன் சொல்லுங்க உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஏன் நம்ம அப்பாண்ட மறுபடியும் போலாம், எப்படி போலாம், எருமாப்பாவே போலான்னு சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்துல வரல. எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்தணுமோ தாழ்த்தி வருகிறான் பாருங்க. நான் எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லிக் கொள்வதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி என்ன பண்ண, போய் சொல்லிட்டானா சொல்ல போறானா? ஃபர்ஸ்ட் தீர்மானம் பண்றான். மனசுல என்ன பண்றான்? நல்லதை யோசித்து தீர்மானம் பண்ணுங்க. சொல்லுங்க, தீர்மானம் பண்ணுங்க சொல்லுங்க. முதல்ல தீர்மானம் பண்ணாம எதையும் செய்ய முடியாது. முதல்ல நீங்க தீர்மானம் பண்ணணும். நான் செய்தது தவறு, இப்படிப்பட்ட தப்பான காரியத்தை நான் செய்துட்டேன், இன்றைக்கு நான் என்ன பண்றேன், மனம் திரும்பி நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இனி நான் பாவியா இருக்கிறது நல்லது கிடையாது. எங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் வேலைக்காரனாவது இருந்தா எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் சொல்லி வேலைக்காரனுக்கு ஒப்பா வரணும்னு எழுந்து வருகிறான் பாருங்க. அவன் எழுந்து புறப்பட்ட தகப்பனிடத்துக்கு வந்த போது பாருங்க, எழுந்து புறப்பட்ட தகப்பனிடத்துக்கு வந்தான். அவன் தூரத்திலே வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தையை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதை எதுக்கு ஒப்பா இருக்குன்னா, இப்ப இதை என்ன பண்ணுவோம், நானா தான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, எங்கடா உனக்கு குத்த சொத்துலாம் எங்கடான்னு கேட்பேன். நானா தான் என்ன பண்ணுவேன், நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியல. நானா தான் என்ன பண்ணுவேன், உனக்கு ஒரு சொத்தை கொடுத்தேன், இத்தனை கோடி கொடுத்தன, இவ்வளவு லட்சம் கொடுத்தேன், நீ என்ன பண்ண, எங்க ஏன் இப்ப மறுபடியும் இங்க வந்த, எதுக்குடா வந்தேன்னு கேட்பேன். நானா தான் அப்படிதான் கேட்டிருப்பேன். ஏன் மறுபடியும் வந்த, எல்லாத்தையும் எடுத்துன்னு போனல, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை நீ ரெண்டா பிரிச்சு வாங்கின்னு போனேன், எங்க அதெல்லாம் எங்க, இப்ப எதுக்கு வந்த, இந்த வீட்டுக்குள்ள வராத, காலை வைக்காத, வெளியே போ அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா இந்த அப்பா எப்படி சொன்னாரு, தூரத்திலிருந்து வரும்போதே ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் செய்தாராம். அவர் தாங்க நம்ம இயேசு அப்பா. என் தேவன் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறாராம். நீ இழந்ததை நான் உனக்கு ரெட்டிப்பா தருகிறவர் கர்த்தர். அதாவது இழந்து போனதை பத்தி நீ கவலைப்படாத, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பரமபிதா எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, இவர் ஓடி போய் மனம் திரும்பி வருகிறதை அறிந்து கொண்டு ஓடி போய் கட்டி முத்தம் கொடுத்து அவனை வீட்டுக்கு இட்டுன்னு போறாரு பாருங்க. குமாரன் தகப்பனை நோக்கி அவன் பேசுறான் பாருங்க, வாய் விட்டு அறிக்கை இடுகிறான். அறிக்கையிட கற்றுக்கொள்ளணும். உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும், ஆமா அறிக்கை செய்கிறான். அப்பா, இப்படிப்பட்ட கேடான பாவத்தை நான் செஞ்சிட்டேன் அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனி நான் பிள்ளை சொல்றதுக்கு தகுதியே இல்லை அப்படி என்று பேசுறான் பாருங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவத்தை செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை என்ன பண்ணுங்க, கொண்டு வாருங்கள், என் தகப்பனை முற்றிலுமாய், என் பிள்ளையை முற்றிலுமாய் அவனை குளிப்பாட்டி அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை உடுத்துங்க, கைகளிலே மோதிரத்தை போடுங்க, கால்களிலே பாதரட்சிகளை போடுங்க. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்க, நான் புசித்து சந்தோஷமா இருப்பான், என் குமாரனாகி இவன் மரித்தான், இப்போது என்ன ஆயிட்டானா, அததான் சொல்றாரு ஆண்டவர். நீங்க என்ன பண்ணணும், பழைய மனுஷன் சாகணும், புதிய மனுஷன் உயிர்ப்பிக்கப்படணும். தேவனுக்கு பிரியமில்லாத அந்த மனுஷன் சாகணும் பாருங்க. தூர தேசத்துக்கு போய் இவன் இஷ்டம் போல வாழ்ந்த மனுஷன் செத்து போயிட்டான், அவன் செத்துட்டான். இப்போது என் குமாரன் மரித்தான், அவன் பிழைத்து கொண்டான் என்று சொல்லி மறுபடியும் அவன் பிறந்துட்டான் என்பதற்கு தேவன் இங்க என்ன பண்றார், ஆண்டவராகிய இயேசு அந்த ஊமையை ஒரு உதாரணமாக சொல்றாரு. நீங்க மனம் திரும்பாத மறுபடியும் பிறக்கவே முடியாது. அது யாருக்கிட்ட இருக்குது, முதல்ல நம்ம பிறந்தோம், தேவன் அனுப்பினாரு, இப்ப பிறக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. மறுபடியும் நீங்க பிறக்கிறதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும். யார் பண்ணணும், மனம் திரும்பணும், பாவங்களை அறிக்கையிடணும், கர்த்தர்கிட்ட அறிக்கை செய்து, ஆண்டவரே, நான் இவ்வளவு காலம் நான் என் விருப்பம் போல வாழ்ந்தேன், எல்லாவற்றையும் நான் அறிக்கை செய்கிறேன், விட்டு விடுகிறேன் என்று சொல்லி நீங்க அறிக்கையிடும் போது நீங்கள் பழைய மனுஷன் மரித்து போகிறான், புதிய மனுஷன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீங்க. வேற பொண்ணு பெருசா ஆண்டவர் சொல்ல பாருங்க.
இதை பத்தி நீங்க குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். நான் எப்படி ஆண்டவரை மறுபடியும் பிறக்க போறேன்? மறுபடி பிறக்கிறதுக்கு உங்களுடைய பாவமான காரியங்களை எல்லாம் அறிக்கை செய்து மன திரும்பி நீங்கள் வரும்போது மறுபடியும் நீங்கள் பிறக்கிறவர்களா இருக்கு. நான் சொன்ன எடுத்துட்டா நான் பரலோகம் போயிடுவேன். இல்ல பாருங்க, பரலோகம் போறதுக்காக ஆண்டவர் வந்து உங்களை வந்து அது வந்து ஆண்டவர் வந்து அழைக்கல. உலகமெங்கும் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமா. அப்ப எப்படி விரும்புறாரு? எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயுவின் புத்தகத்துக்கு வாங்க. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் அங்கே என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் வசனம் 19ஆம் அதிகாரத்தை படிங்க. 19ஆம் வசனத்தை படிங்க. 2ஆம் அதிகாரம் 19ல இருந்து படிங்க. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவதென்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். போதும், நிறுத்துங்க. பாருங்க, இங்க நான் இதுல இருந்து விலைக்கு உங்களுக்கு சொல்றேன். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், என்ன சொல்றாரு? கிறிஸ்து நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவான் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளை சிலை கனத்துக்குரியதும் சிலது கனவீனத்திற்குரியமானவைகள் இல்லையா? இங்க போது நிறுத்துங்க. ஒரு வீட்டில என்ன இருக்குது? பெரிய வீட்டிலே ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆயிருக்கு. இப்போ ஒரு வீட்டில எல்லா பாத்திரமும் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? பெரிய வீட்டுல பெரிய வீடுன்னு சொல்லி போட்டுக்கிறாரு. ஏன்னா சின்ன வீட்டுல என்ன இருக்காது. இன்னைக்கு டைனிங் டேபிள் என்ன பண்ண, தங்க தட்டுல சாப்பிட்றாங்க, வெள்ளி தட்டுல சாப்பிட்றாங்க, வெள்ளி டம்ளர்ல குடிக்கிறாங்க, தங்க டம்ளர்லையும் குடிக்கிறாங்க. நம்ம வீட்டிலலாம் தங்க டம்ளர் வெள்ளி டம்ளர் யூஸ் பண்றது. அதனால தான் என்ன பண்ண எழுதுனது பெரிய வீடுன்னு போட்டாரு. என்ன போட்டாரு? ஒரு பெரிய வீடுன்னு போட்டாரு. அப்ப அங்க வந்து மரமும் இருக்கு. மரத்துல வச்ச என்ன வருது? மரத்துல வைக்கப்பட்ட பாத்திரம் இருக்குது, மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரம் இருக்குது. இப்ப இதை படிச்சவங்க எப்படி யோசிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து ஒருத்தவங்களை வெள்ளியை போல பயன்படுத்துறாரு, ஒருத்தவங்களை பொண்ணு போல எடுத்து பயன்படுத்துறாரு, சிலரை வந்து மரத்துக்கு ஒப்பான பாத்திரமாக பயன்படுத்துறாரு. என்னையும் ஆண்டவர் வந்து ஒரு சட்டியாக எடுத்து, மண் சட்டியாக என்ன பயன்படுத்துறாரு, மண் தொட்டியாக எடுத்து என்ன பயன்படுத்துகிறாரு. நான் மண் தொட்டியா இருக்கிறேன். அவங்கள ஆண்டவர் வந்து பொண்ணுக்கு ஒப்பா அவங்களை எடுத்து பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு இதை வந்து சில பேர் என்னன்னு சொன்னாப்பா, நான் வந்து மண் தொட்டிக்கு ஒப்பானவன்பா, அவர் வந்து பொண்ணுக்கு ஒப்பானவர், அதனால தான் ஆண்டவர் எடுத்து அவரை வல்லமையா பயன்படுத்துறாரு, அவரை பொண்ணை போல எடுத்து பயன்படுத்த அதுக்காக அவர் வந்திருக்காரு. நான் மண் தொட்டி, நான் வந்து ஒரு மீன் தொட்டி, மீன் சட்டி, நான் மீன் குழம்பு வைக்கிற மீன் சட்டி, மண் சட்டி, மீன் குழம்பு வைக்கிற சட்டி, இப்படிலாம் தன்னை தாழ்த்திக்கிறாங்க பாருங்க. இப்படிதான் இன்னைக்கு எல்லாரும் அப்படி பாக்குறாங்க. ஆண்டவர் அப்படி செய்யறாரு. அப்ப இது எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல 4 பிள்ளை பிறந்துட்டு 4 பிள்ளையில ஒரு பிள்ளைய வந்து ஆண்டவர் வந்து மேன்மையா பார்க்கறது, ஒரு பிள்ளைய வேற மாதிரி பார்க்கணும். அது நல்ல தகப்பனுக்கு அழகா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4 பிள்ளையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அதான் அப்பாவுக்கு நல்ல ஒரு அப்பாவுக்கு அழகு இல்லையா? அப்ப தேவன் இங்க வந்து இங்க சொல்றதை பார்த்தா, ஒரு குடும்பத்துல மண் சட்டி இருக்குது, பொன் சட்டி இருக்குது, வெள்ளி சட்டி இருக்குது, அப்புறம் இது பாத்திரம் இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தங்களே ஆண்டவர் இப்படி எடுத்து போயிடாங்க. இங்க நீங்க நல்லா படிச்சீங்கன்னா இங்க என்ன சொல்றாருன்னு நல்லா கவனிங்க. நீங்க கவனிக்கணும். இமான் கவனி, அவனை டிஸ்டர்ப் பண்றான், பேசாத கவனி. என்ன சொல்றாரு பாருங்க.
ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க மன திரும்பின நீங்க உங்களை எப்படி பார்க்கணுன்றதை நான் உங்களுக்கு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்றாரு பாருங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளை சிலை கனத்துக்குரியவனும் சிலது கனவீனத்திற்குரியமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு சொல்லுகிற எவைகளை விட்டு இவ்வளவு நேரம் கேட்டீங்களா? எவைகளை விடணும்? இப்ப நான் எங்கேயோ இருக்கிற கொஸ்டினை கேட்கல, உங்களுக்குள்ள இப்ப படிச்ச கொஸ்டின் தான் நான் கேட்கிறேன். எவைகளை விட்டு சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பாப்பா. எவைகளை விட்டு யாருக்கு தெரியலையா? எவைகளை விட்டு, அதாவது 19ஆம் வசனத்துல தெளிவா சொல்றாரு. ஆகையால் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரத்தை நிலைத்திருக்கிறவர்கள் கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதற்கு கிறிஸ்து நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு. எதை விடணும்? அததான் சொல்றாரு, இவைகளை விட்டு. நீங்கள் மன திரும்பின பிறகு எவைகளை விடணுமா? மன திரும்பின பிறகு நீங்கள் அநியாயத்தை எல்லாம் விட்டு, அதுதான் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். யாருக்கிட்ட இருக்குது? நீங்க மண் சட்டியா இருக்க விரும்புறீங்களா, இல்ல மரமுள்ள பாத்திரமா இருக்க விரும்புறீங்களா, வெள்ளி பாத்திரமா இருக்கிறீங்க விரும்புறீங்களா, பொன் பாத்திரமா இருக்க விரும்புற? உங்ககிட்ட தான் இருக்குது. கர்த்தர் யாரையும் என்ன பண்ணல, ஒருத்தவனை தாழ்த்தி ஒருத்தவனை உயர்த்திங்க என்ன பண்ணல, யாரையும் தேவன் எடுத்து பயன்படுத்தல. ஒருத்தவன் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவைகளை விட்டு உங்களை சுத்திகரிக்கிற வேலையில ஈடுபட வேண்டுமா? நீங்க என்ன பண்ணணும்? எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் விட கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்திலே அதிகமாய் தீவிரமாய் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். வேதங்களை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய அன்பிலே கிட்டி சேர்ந்து ஆண்டவரே உமக்காக நான் இந்த உலகத்திலே ஆண்டவரே சுடர்கள் விடுகிற ஒளியை போல நான் பிரகாசிக்கிறவனா என்னை எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி நீங்க தான் என்ன பண்ணணுமா? இவைகளை நீங்கள் என்ன பண்ணணுமா? சுத்திகரித்து கொண்டு தேவனிடத்துல கனத்துக்குரிய பாத்திரவான்களாய் நடப்பதற்கு ஏற்பாடு செய்யவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். இல்ல தெட்டாவே இருக்கிற என்ன சொன்னா இது கர்த்தருடைய பொறுப்பு அல்ல. அப்ப யார்கிட்ட இருக்குது? சொல்லுங்க, யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. தேவன் யாரையும் என்ன பண்ணல, அவனை உயர்த்தி வச்சிருக்கிறார், என்னை தாழ்த்தி வச்சுக்கிறார். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் என்ன பண்ண மாட்டாரு, ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல நெருப்பு தூக்கி சொருவ மாட்டாரு. தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நல்லவர், மிகவும் 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 நல்லவர். கனத்துக்குரிய பாத்திரவான்களாய் ஆவதற்கு நீங்க தான் என்ன பண்ணணுமா? சுத்திகரிக்கணுமா? முன்ன நம்ம எப்படிலாம் இருந்தோம், நான் எப்படிலாம் இருந்தேன் எனக்கு நல்லாவே தெரியும் பாருங்க. எப்படிப்பட்ட அயோக்கியமான காரியத்துல நான் ஈடுபட்டு இருந்தேன், தேவனுக்கு விரோதமான சத்துருக்களா இருப்பதற்கு நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன் என்பதை எவ்வளோ என்னை நான் ஒப்பிட்டு சொல்லலாம் பாருங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அப்ப நான் என்னை சுத்திகரிப்பதற்கு நான் என்ன பண்ணேன்னா இன்னும் தேவனுடைய அன்பிலே கிட்டி சேர நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். முற்றிலுமாய் நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன் என்று என்னால நான் உறுதி சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பிலே கிட்டி சேர அவரை நான் அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற அந்த அறிவு நமக்கு கிடைக்கிறத நான் இன்னும் என்ன பண்ண பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்போ உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்கும்படி தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொண்டு வாழ்கிறவர்களாய், அதுதான் கீழே என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளை நீங்கள் விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடுங்கள். யார் கூட இருக்கணுமா? நீங்க முன்னே நம்ம துர்மார்க்கர்கள் கூடும் பாவிகள் கூடும் பரிகாசக்கார உட்கார இடத்துல உட்கார்ந்து அவன் அந்த கதை இந்த கதை சொல்ற அதையே செய்து கொண்டிருந்தோம். இப்ப யார் கூட நீங்க இருக்கிறவர்களா இருக்க வேண்டுமா? கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடுங்கள். புத்தியீனமும் அயோக்கியமான தர்க்கங்களும் சண்டைகளும் பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளை விலகி இரு. எதை விலகி இருக்கணுமா? புத்தியீனமும் அவை நாடணும், இவைகளை விலகி இருக்கணும். எதை நாடணும்? விசுவாசம் அன்பையும் நாடி வாழணும், இவைகளை விலகி இருக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இல்லாமல் எல்லாரிடத்திலும் எப்படி இருக்கணும்? சாந்தமுள்ளவனும்
நீதியும் அப்புறம்? விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. புத்தியினமும் அயுத்தமுமான தர்க்கங்களையும் சண்டைகளையும் பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகி இரு. என்ன பண்ணணுமா? சண்டை வரா மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல நீ என்ன பண்ணக்கூடாது? விலகி இருக்கணும். டக்குன்னு விலகிடணும். வரும் சண்டை வரா மாதிரி தெரியும், உங்களுக்கே நல்லா தெரியும். அங்க நடக்கிற அவங்களுடைய ஆவேசமான பேச்சு, ஆவேசமான கை கலப்பு அங்க உண்டாகும் போது நீங்க என்ன பண்ண? சண்டை பண்ணுகிறவனா டக்குன்னு விலக கற்றுக்கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு அவங்களை 2 பேரும் மத்தியஸ்தம் பண்ணி சமாதானத்துக்குள்ள நடத்துகிறவர்களா இருக்கணுமே கண்டி, அந்த சண்டையை தூண்டுகிறவர்களா இல்லாதபடிக்கு இவர் தான் சண்டையை தூண்டி விட்டார். இதுக்கெல்லாம் காரணம் இவர்தான் என்று சொல்லி உங்களை கை நீட்டி உங்களை பேசுற அளவுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? அந்த இடத்துல இல்லாதபடிக்கு அந்த இடத்துல இருந்து விலைக்கு வந்துருங்கன்றார். தீமையோடு எதிர்த்து நிற்க கூடாது. தீமையோடு எதிர்த்து நின்னா அங்க என்ன நடக்கும்? கண்டிப்பா வேற விதமான விபரீதம் நடக்கும். அததான் சொல்றாரு, எதிர் பேசுகிறவர்களோடு சத்தியத்தை அறியும்படிக்கு தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுடனே உபதேசிக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு சாந்தத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க அவ்வளவு உங்களுக்கு நல்லது. இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் புத்தகத்துக்கு வாங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, முடிச்சிடலாம். படிங்க. 14ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? போது நிறுத்துங்க. பாருங்க, அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் யாருக்குங்க? நீதிக்கும் அநீதிக்கும். நீதி யாரு சொல்லுங்க? நீதி யாரு? உங்களை தான் சொல்றாரு. நீங்க நீதி, உலகம் அநீதி. உலக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அநீதியில் இருக்கிறார்கள். அப்ப நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? நீங்க நீதியா இருக்கிறீங்க. அங்க இங்க என்ன சொல்றாரு பாருங்க, என்றைக்கு நீங்க மனம் திரும்பி ஆண்டவருக்கு இடந்து கொடுத்து நீங்கள் அவருடைய வழியில நடக்கிறீங்களோ நீதி உள்ளவர்களா இருக்க. அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அடுத்தது என்ன சொல்ற? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளி யாரு? நாம் தான். நீங்க தான் ஆண்டவர் சொல்ற ஒளியின் பிள்ளைகளா நீங்களாம். யாருங்க நீங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒளியின் இடத்திலே வந்திருக்கிறீங்க, நீங்க ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. அப்ப நீதியும் நீங்க தான், ஒளியும் நீங்க தான். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? உண்மைதானே? வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு வேலை கிடையாது, இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் போகக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சம் நீங்க, நீதி நீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கணும்? மனம் திரும்பி ஆண்டவருக்காக வாழ்கிற நீங்க ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னு சொல்றாரு. ஐக்கியம் ஏது? அப்புறம் கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அப்ப நீங்க யாருங்க? நீங்க யாரு? கிறிஸ்துவர்கள். நீங்க யாருங்க? சொல்லுங்க. நான் கிறிஸ்துவன். யாருடைய கிறிஸ்துவன்? நீங்க யாரு? இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேரும் கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க, கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு உட்பட்டவங்க நீங்களாம். அதான் சொல்றாரு, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் கிடையாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது. அவிவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கேது. அப்ப நீங்க யாரு? அடுத்தது விசுவாசி. யாரை விசுவாசிக்கிறீங்க? தேவனை விசுவாசி. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசி. நம்மலாம் யாருங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகள். அதுதான் இங்க சொல்றாரு. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை, வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை. அப்புறம் கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் என்ன கிடையாது? இசைவேது. அப்புறம் அவிசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது. பாருங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை எப்படிலாம் ஆண்டவர் என்ன அவர் உள்ளத்துல நினைச்சா அதை அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அப்ப யார் தேவனுடைய ஆலயம்? நாம் தான் தேவனுடைய. யாருங்க தேவனுடைய ஆலயம்?
ஆலயம் அந்த ஆலயத்துக்குள்ள இல்ல ஆண்டவரே, இது தேவனு, இது என்னுடைய ஜெப வீடு. இது என்னவா இருக்குது? தேவனுடைய ஜெப வீடு. இது ஜெபத்துக்காகவே தேவன் ஏற்படுத்தின என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது. ஆலயம் யார் என்று சொன்னா உங்களை தான் தேவன் ஒப்பிறார். பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அவைகளுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்ப இந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம். நீங்கள் யாருடைய ஆலயம்? ஆமா, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். கல்லா இருக்கிற அந்த ஆலயத்துக்கு ஒப்பானவங்கள் அல்ல, ஜீவனுள்ள தேவன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ஆனபடினால நீங்கள் அவர்கள் நடுவிலே புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள். எதை தொடக்கூடாது? அசுத்தமானதை தொடாதீங்க. எதெல்லாம் கர்த்தர் செய்யக்கூடாதுன்றோ அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அவதான் நமக்கு என்னவா இருக்கிறாரு? அவர் தலையா இருக்கிறார், நம்ம எல்லோரும் அவைங்களா இருக்கிறோம். அவதான் நமக்கு மெயின் லீடர். அந்த லீடர் போடுற சட்டத்திட்ட அவர் என்ன சொல்றாரு? தேவையில்லாதெல்லாம் அதுக்கு முன்ன ஏராளமான கற்பனைகள் கொடுத்தாரு. இப்போது 2 கற்பனையில கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. என்ன கற்பனை? முதலாவது யாரை தேடணும்? முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது முதல் கற்பனை. 2ஆம் கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உன்னை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறோம், மற்றவங்களையும் நம்ம நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இப்படி வாழ்கிறவர்கள் ஆனபடினாலே அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டுங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு என்னவா இருப்பீங்க? குமாரர்களாயும் குமாரத்திகளாயும் இருப்பீர்கள். சர்வ வல்லமுள்ள கர்த்தர் இதை சொல்லுகிறார். அப்ப நம்ம யாருக்கு பிள்ளையா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எப்ப நீங்க மனம் திரும்பினீங்களோ அப்பவே நீங்கள் மறுபடியும் பிறக்கப்பட்டாச்சு. மறுபடியும் பிறந்தாச்சான்னு கேட்டா, நான் மறுபடியும் பிறந்துட்டேன்றதுக்கு நீங்க தான் சொல்லணும் வாயை தந்து. மறுபடியும் நான் பிறந்துட்டேங்க. எப்படி பிறந்தேங்க? பாவமான காரியத்தில் நான் வாழ்ந்து கொண்டு பாவத்தை எல்லாம் அறிக்கை செஞ்சு விட்டுட்டு என் ஆண்டவராகிய இயேசுவை நான் உறுதியாய் பற்றி கொண்டு அவர் கல்வாரி சிலுவிலே எனக்காக செய்ததை அத்தனையும் நான் விசுவாசித்து இன்றைக்கு அவருடைய வழியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். நான் மறுபடியும் பிறந்தாச்சு. சொல்லுங்க, நான் மறுபடியும் பிறந்துட்ட சொல்லுங்க. இதுதான் பிறப்புன்னா, இதுதான் மனம் திரும்புவதுதான் மறுபடியும் பிறப்புவது. அப்ப நம்ம மனம் திரும்பி மறுபடியும் பிறந்தோம். மனம் திரும்பின நீங்க, நான் சக்தியா இருக்க விரும்புறேன், நான் ஒரு தொட்டியா இருக்க விரும்புறேன், இல்ல பாருங்க, நான் பொன் பாத்திரமா இருக்க விரும்புறேன். அப்படிப்பட்ட மெயினான பாயிண்டை எடுத்துக்கொள்ளுங்க. கனத்துக்குரிய பாத்திரமா நான் இருக்க விரும்புறேன். எஜமானன் எப்ப வேணாலும் எடுத்து என்னை பயன்படுத்துகிற பாத்திரமாய் நான் விளங்கும்படி என்னை ஒவ்வொரு நாளும் நான் சுத்திகரித்துக் கொள்வேன். என்ன பண்ணுவீங்க? சுத்திகரித்துக் கொள்கிறவர்களா நம்ம வாழணும். இந்த பூமியில இந்த அனுபவம் என்ன உலகத்துல வாழணும்? பொல்லாத உலகத்துல வாழ்கிறோம், பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்கிறோம். கடல்ல மீன் வாழுது பாருங்க, அவ்வளவு கடல்ல அந்த தண்ணியை எடுத்து நீங்க வாயில வச்சுன்னா உப்பு கிடைக்கும். ஆனா மீன் என்ன பண்ணுதான்? உப்பை விலக்கிட்டு நல்லா வாழுது பாருங்க. உப்பை சேர்க்கவே சேர்க்காது கிட்ட மீன். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதே மாதிரி இந்த உலகத்துல பாவத்தை நம்ம சேர்க்காதபடிக்கு நீதிக்குள்ளே வாழ்கிறவர்களா நம்ம எப்பொழுதும் நம்மளை சுத்திகரித்து வாழ உங்களால முடியும். முடியலன்னா ஆண்டவர் இதெல்லாம் எழுதி கொடுக்க மாட்டாரு. உங்களால அதெல்லாம் முடியாது, நீங்க அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்டுக்கு போக மாட்டாரு. நம்மளால முடியும். நம்ம எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும்? விலங்கி எது நம்ம எதுல வாழணுன்றது நமக்கு தெரியும். இது வேணும் வேணான்றது நம்மளால முடியும். அப்ப நம்மளால செய்ய முடியும்ன்றதுனால ஆண்டவர் எழுதிக்குவார். நம்ம எல்லாரும் அதன்படி செய்து கர்த்தருக்கு நம்ம பிள்ளைகளா இருப்போம். நம் பிதா நமக்கு தேவனா இருக்கிறார். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இந்த பூமியில எப்போதும் நான் நிலைத்து வாழ்கிறவா இருப்போம். நம்ம எழுந்திருப்போம். எல்லாரும் தேவனுக்கு மகிமை உண்டாகும். தேவன் நல்லவர். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்றி தகப்பனே, இந்த அற்புதமான கால வேளையில முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என்னிடத்தில் அன்பு கூறுவது போல மற்றவர்களிடத்திலே நான் அன்பு கூறுகிறவனா இருந்து இந்த பூமியில ஆண்டவரே அப்பா அநியாயத்தை விட்டு நீதியின்படி வாழ நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கனத்துக்குரிய பாத்திரமாய் நான் சுத்திகரித்துக் கொள்ள என் எஜமானன் என்னை எடுத்து பயன்படுத்தும்படி என்னை நான் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இளையகுமாரன் ஆண்டவரே எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் தூர தேசத்திலே வாழ்ந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் சாகர நிலையிலே வரும்போது அவனுக்கு புத்தி தெளிந்து என் தகப்பனத்திலே போகிறேன் என்று வந்தான் அப்பா. என் தேவன் தாமே ஆண்டவரே, அப்படியாகவே நாங்களும் மனம் திரும்பி உம்மிடத்திலே வந்திருக்கிறோம். இனி நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே பிசாசு எங்களை ஆதிக்கம் செலுத்தாதபடிக்கு, பிசாசானவன் எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு அவனுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே
பிசாசுக்கு இடம் கொடுக்காத இருங்கள் என்று சொன்னேன். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்போது உங்களை விட்டு ஓடி போவான் என்று. என் தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாங்கள் இந்த பூமியில வாழ எங்களை எடுத்து இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். துதிகர மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக. நாம் எல்லோரும் மறுபடி பிறந்தவர்கள் என்று சொல்லுங்க. ஆமென்.